மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் அடுத்த ஆண்டு டிசம்பர் மாதத்துக்குள் குடமுழுக்கு நடத்தப்படும் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது அதிமுக உறுப்பினர் செல்லூர் ராஜு எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் அளித்த பதிலை தற்போது பார்க்கலாம். குறிப்பிட்ட அந்த திருக்கோயில் பக்கம் அவர் செல்லவில்லை என்று கருதுகிறேன். இந்த 3 திருப்பணிகள் 54 லட்சம் ரூபாய் செலவிலே மேற்கொள்ளப்பட்டு பணிகள் நடந்து வருகின்றன. இன்னொரு 5 மாத காலத்திலேயே திருப்பணி மற்றும் முடிவுற்று குடமுழுக்கு நடைபெறுகின்ற தேதியை அறிவிப்போம். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த குடமுழுக்கிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினரை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சதாசிவம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேட்டூர் கோளூர் சென்றாய பெருமாள் கோயில் சென்ற ஆண்டு பேரவையில் அறிவிக்கப்பட்டு குடமுழுக்கு தயாராக இருக்கின்றது. எப்போ குடமுழுக்கு செய்வீர்கள் என்று மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் கேட்டுக்கொள்வதோடு, மேட்டூரில் 17 சென்ட் பாலதண்டாயுத கோயில் நிலத்தை அமைச்சர் அவர்கள் முயற்சியால் மீட்டு 5 கோடி ரூபாய் நிலத்தை மீட்டிருக்கின்றார்கள். அமைச்சர் அவர்களுக்கு நன்றி கூறி சென்றாய பெருமாள் கோயிலுக்கு குடமுழுக்கு செய்வார்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு 3வது இருக்கை ஒதுக்கப்பட்டுள்ளது. காலை 9:30 மணியளவில் சட்டமன்ற கூட்டம் தொடங்கியதை அடுத்து மறைந்த உறுப்பினர்களுக்கும் சீதாராம் யெச்சூரி, ரத்தன் டாடா உள்ளிட்டோருக்கும் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து 2 நிமிடம் மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. இந்நிலையில் துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலினுக்கு அவையின் முதல் வரிசையில் 3வது இருக்கை ஒதுக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து கேள்வி நேரம் தொடங்கிய நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதிலளித்தனர்.